Let us continue nitrogen family. In the nitrogen family, நம்ம என்ன பார்த்தோம்னா ஹைட்ரைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸை பார்த்தோம். இப்போ இந்த ஹைட்ரைட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அமோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா -46.1 கிலோஜூல் பர் மோல் ஸ்டாண்டர்ட் enthalpy of formation. Phosphine க்கு 13.4. Phosphine க்கு 13.4. Arsine க்கு 66.4. Arsine. அடுத்து ஸ்டிபைன். ஸ்டிபைனுக்கு வந்து 145.1. பிஸ்முத்தைன். விஸ்முதைன் பார்த்தீங்கன்னா 278. இதுல இருந்து இதனுடைய ஸ்டெபிலிட்டியை சொல்ல முடியுமா பார்க்கலாம். ஏற்கனவே பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வச்சு தெர்மல் ஸ்டெபிலிட்டியை நம்ம சொன்னோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூஸ் இருக்குது. இதன் மூலியமா ஸ்டெபிலிட்டியை சொல்ல முடியுமா அன்ட்டு பார்க்கலாம். அமோனியா பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக்கா இருக்குது, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக்கா இருக்குது. அப்படின்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் இதை விட. பாஸ்பைனுக்கு எண்டோதெர்மிக், ஆர்சைனுக்கும் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து எண்டோதெர்மிக். இது கம்மியா இருக்குது எண்டோதெர்மிக் நேச்சர், இதுக்கு அதிகமா இருக்குது. அப்படின்னா பாஸ்பைனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் ஆர்சைனை விட. அப்போ டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா எண்டோதெர்மிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆயினே வருது, அதனால தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆயினே வருது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அமோனியா கேஸ் இருக்குது, அடுத்து பாஸ்பைன் கேஸ் இருக்குது. இந்த மிக்சரை, இந்த கேசியஸ் மிக்சரை எப்படி செப்பரேட் பண்றது பார்க்கலாம். இதை செப்பரேட் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா இதை வாட்டர்ல பாஸ் பண்ணும். இந்த கேசியஸ் மிக்சர், இந்த அமோனியா என்ற கேஸையும் பாஸ்பைன் என்ற கேஸையும் இந்த கேசியஸ் மிக்சரை வாட்டர்ல பாஸ் பண்ணும். வாட்டர்ல பாஸ் பண்ண என்ன ஆகும்னா அமோனியா வந்து வாட்டருக்குள்ள போயிடும், வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். பாஸ்பைன் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும். அப்படின்னு செப்பரேட் பண்ண மாதிரி தானே. ஏன் அமோனியா வாட்டர்ல டிசால்வ் ஆகுதுன்னா அமோனியா வாட்டரோட இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணுது, ஆனா பாஸ்பைன் ஃபார்ம் பண்றது இல்லை. ஏன்னா பாஸ்பைன் வந்து நான் போலார் மாலிகுலர் இருக்கிறதுனால பாஸ்பைன் வந்து வாட்டரோட இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்றது கிடையாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அமோனியாவையும் வாட்டரையும், அமோனியாவையும் பாஸ்பைனையும் செப்பரேட் பண்ணலாம் என்று சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸை பத்தி பார்க்கலாம். இப்போ எப்படி ஹைட்ரைட்ஸ் பார்த்தோம், அது போல இப்போ ஆக்சைட்ஸை பார்க்கலாம். ஹைட்ரைட்ஸ்ல நம்ம என்ன சொன்னோம்னா MH3 பாசிபிள், MH5 நாட் பாசிபிள் என்று நம்ம சொன்னோம். இப்போ ஆக்சைட்ஸ்க்கு வரலாம். ஆக்சைட்ஸ்ல என்ன பாசிபிலிட்டி இருக்குது, என்ன பாசிபிலிட்டி இல்லை என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 5th குரூப் எலிமெண்ட் ஜெனரலா கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு -3, இன்னொன்னு +3, இன்னொன்னு +5. இது வந்து ஜெனரலா காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸையும் காமிக்கலாம். ஜெனரலா காமிக்கக்கூடியது -3, +3, +5 இப்படி காமிக்குது. இப்போ ஆக்சைடுனா ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் நம்பர். மீனிங் ஆக்சைடுனா ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கணும். இப்போ 5th குரூப் எலிமெண்ட் -3 காமிச்சுச்சுன்னா அது ஆக்சைடு கொடுக்காது. அதனால -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேண்டாம். சரி, அப்ப என்ன எடுத்துக்கலாம்? நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அப்புறம் ஆக்சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இதன் மூலியமா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் பாருங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னன்னா M2O3.
சோ இந்த இது என்ன ஆக்சைடை காமிக்குதுன்னா M2O3 காமிக்குது, ட்ரைஆக்சைட்ஸை காமிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ 5th குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரைஆக்சைட்ஸை கொடுக்குது. ஜென்ரலா கொடுக்கக்கூடிய ஆக்சைடு என்னன்னா ட்ரைஆக்சைடு. அடுத்து பாசிபிலிட்டி என்னன்னா +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சைடுக்கு O2-. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்னா M2O5 பென்டாக்சைடு. ஸோ +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்துக்கினீங்க, ஆக்சைடு எடுத்துக்கினீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க, என்ன வருதுன்னா பென்டாக்சைடு கிடைக்குது. M2O5 பென்டாக்சைடு கிடைக்குது. இது வந்து ட்ரைஆக்சைடு M2O3, இது வந்து பென்டாக்சைடு M2O5. ஸோ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஜென்ரலா கொடுக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ட்ரைஆக்சைடு, இன்னொன்னு வந்து பென்டாக்சைடு. பர்டிகுலர் எலிமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் மட்டும் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நைட்ரஜன் வந்து இந்த மாதிரி N2O3 கொடுக்கும், N2O5 கொடுக்கும். நைட்ரஜன் வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கும், ஆனா 5 கோலன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாது நைட்ரஜன். சரி, அப்போ இந்த ஆக்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரைஆக்சைடு M2O3 பாசிபிள், பென்டாக்சைடு M2O5 பாசிபிள். ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா N2O3 கொடுக்குது, N2O5 கொடுக்குது, இன் அடிஷன் அதர் ஆக்சைட்ஸும் கொடுக்குது. N2O நைட்ரஸ் ஆக்சைடு, NO நைட்ரிக் ஆக்சைடு, அது போல அதர் ஆக்சைட்ஸும் கொடுக்குது. சரி, ஜென்ரலா என்ன ஆக்சைட்ஸ் பாசிபிள்னு பாத்தீங்கன்னாக்கா இது போல ட்ரைஆக்சைடும் பென்டாக்சைடும் பாசிபிள் என்று சொல்லலாம். சரி, இப்போ ஹைட்ரைட்ஸோட பார்க்கலாம். ஹைட்ரைட்ஸோட பாத்தீங்கன்னா என்ன ஹைட்ரைட்ஸ் பாசிபிள் நம்ம சொன்னோம்னா ட்ரைஹைட்ரைடு, இது மட்டும்தான் பாசிபிள். பென்டாஹைட்ரைட் பாசிபிள் இல்லைன்ட்டு சொல்லணும். பென்டாஹைட்ரைட் வந்து கிடையாது, ட்ரைஹைட்ரைடு மட்டும்தான் பாசிபிள். சரி, இப்போ இந்த ஆக்சைட்ஸ்ல ட்ரைஆக்சைட்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து M என்ற இடத்துல 5th குரூப் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நைட்ரஜன் கொடுங்க, ஸோ N2O3. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் P2O3, தேர்ட் எலிமெண்ட் ஆர்சனிக், அடுத்து ஆன்டிமனி, அடுத்து பிஸ்மத். இது போல எலிமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பென்டாக்சைடில் M என்ற இடத்துல 5th குரூப் எலிமெண்ட் கொடுங்க, N2O5. பாஸ்பரஸ் கொடுத்தீங்கன்னா P2O5, ஆர்சனிக் கொடுத்தா AS2O5, ஆன்டிமனி கொடுத்தா SP2O5, அடுத்து பிஸ்மத் எடுத்துக்கினா Bi2O5. இது போல ட்ரைஆக்சைட்ஸும் பென்டாக்சைட்ஸும் எழுதிட்டு, இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது ஒண்ணு ஆசிட் ஆக்ட் ஆகும், இல்ல பேஸா ஆக்ட் ஆகும். ஒண்ணு ஆசிட கொடுக்கும், இல்லைன்னா பேஸ கொடுக்கும், இல்லைன்னா நியூட்ரலா இருக்கும். சரி, பொதுவா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் போனீங்கன்னா, பொதுவாகவே டவுன் த குரூப் போனீங்கன்னா அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் என்ன ஆகுனாக்கா இன்க்ரீஸ் ஆகும், அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் என்ன ஆகுனா டிக்ரீஸ் ஆகும். பொதுவா டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் என்ன ஆகுனா டிக்ரீஸ் ஆகும். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஒன்னு நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், இன்னொன்னு ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இப்போ நைட்ரிக் ஆக்சைடினுடைய நைட்ரிக் ஆக்சைடுல நைட்ரிக் ஆசிட் இதுல சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +5. இது பாஸ்பாரிக் ஆசிட் இதுல சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ், இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +5. பாருங்க இந்த N இந்த +5ல தான் வருது, இந்த P-யும் +5ல தான் வருது. இந்த N2O5 வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா HNO3 கிடைக்கும், இந்த P2O5 வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா H3PO4 கிடைக்கும். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா HNO3 சொல்றோம், ஆனா H3PO4 சொல்றோம் இல்ல. இதுக்கு ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நியர்லி 10⁻³ அப்படின்னா இது எதுல வருதுன்னா வீக் ஆசிட்ல தான் வருது. ஆனா HNO3 நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்ட்ராங் ஆசிட் சொல்றோம். நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்குது, இதுக்கு அசிடிக் நேச்சர் கம்மியா இருக்குது. அப்போ டவுன் த குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரலாவே
அசிடிக் நேச்சர் என்ன ஆகும்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் ஆஃப் ஆக்சைட்ஸ் போனீங்கன்னா அசிடிக் நேச்சர் என்ன ஆகும்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். இது ஜென்ரலா நடக்கக்கூடிய. சரி, இப்போ என்ன எடுத்துக்கலாம்னாக்கா N2O3 N2O5 எடுத்துக்கலாம். இப்படி போனா அசிடிக் நேச்சர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ N2O3 வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம். N2O3 வாட்டர்ல டிசால்வ் பண்ண கிடைக்கக்கூடிய ஆசிட் என்னன்னா HNO. N2O5 வாட்டர்ல டிசால்வ் பண்ண கிடைக்கக்கூடிய ஆசிட் என்னன்னா HNO3. ஓகே, இங்க நைட்ரஜன் எழுதிக்கலாம், இங்க நைட்ரஜன் எழுதிக்கலாம். இது வந்து ஆக்சி ஆசிட். ஆக்சி ஆசிட்னா அது கிட்ட OH குரூப் இருக்கும். ஆக்சி ஆசிட்னா அது கிட்ட கண்டிப்பா OH குரூப் இருக்கும். அந்த OH குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தான் அது H+ கொடுக்கும். அப்ப இந்த குரூப் தான் H+ கொடுக்கும், இந்த குரூப் தான் H+ கொடுக்கும். அதனால தான் இது ஆக்சி ஆசிட் சொல்றோம். இப்ப இதுகிட்ட இன்னொரு ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜன் எதுங்க, ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல 3 எலக்ட்ரான்ஸ் இங்க பாண்டிங் போயிருக்குது, ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் எழுதிக்கலாம். இங்க ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன்ஸ், ஒரு ஆக்சிஜன் எதுங்க, டபுள் பாண்ட் எதுங்க. அடுத்து இப்போ இன்னொரு ஆக்சிஜன் இருக்குது, அந்த இன்னொரு ஆக்சிஜன் எழுதிட்டோம். இப்போ நைட்ரஜன் பாத்தீங்கன்னா அதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 5 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது. இப்போ நைட்ரஜன் என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். HNO3 ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணனாக்கா நைட்ரஜன் எந்த பீரியட்ல வந்து பாருங்க, செகண்ட் பீரியட்ல வருது. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 4 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா இது மேக்சிமம் 4 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும், அதுக்கு மேல ஃபார்ம் பண்ணாது. 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணவே பண்ணாது நைட்ரஜன். இது மேக்சிமம் 4 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். அந்த 4 பாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 3 வந்து நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸா இருக்கும், இன்னொன்னு வந்து டேட்டிவ் பாண்டா தான் இருக்கும். அந்த டேட்டிவ் பாண்ட்ல நைட்ரஜன் வந்து டோனாரா தான் இருக்கும். ஓகே, இப்போ நைட்ரஜன் 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ அடுத்த பாசிபிலிட்டி இதுக்கு என்னன்னா டேட்டிவ் பாண்ட் மட்டும்தான். இந்த டேட்டிவ் பாண்ட்ல இது டோனாரா தான் இருக்கும். அப்போ ஆக்சிஜன் வந்து அக்செப்டரா இருக்கு. அப்ப நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில இங்க என்ன பாண்ட் கொடுத்திருக்கோம்னா டேட்டிவ் பாண்ட் கொடுத்திருக்கோம். இதுதான் நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், இதனுடைய அசிடிக் நேச்சரை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் நைட்ரஜனோட, அதனால இந்த பாண்ட் பேர் வந்து இந்த ஆக்சிஜனை நோக்கி போகுது. நைட்ரஜனுக்கு டெபிஷியன்சி கிரியேட் ஆகுறதுனால இந்த நைட்ரஜன் இந்த பாண்டை இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா டெபிஷியன்சி கிரியேட் ஆகுறதுனால இந்த பாண்டை இப்படி பிடிச்சி இழுக்குது. அப்ப ஹைட்ரஜன் இந்த பாண்டை விட்டுட்டு H+ வெளியே வருது. அதனால இப்போ இந்த இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆசிட் சொல்றோம். இது H+ கொடுக்கறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஆசிட் சொல்றோம். ஏன் இது ஆக்சி ஆசிட் சொல்றோம்னா இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த OH குரூப் H+ கொடுக்கறதுனால இதை வந்து ஆக்சி ஆசிட் சொல்றோம். ஜென்ரலாவே ஆக்சி ஆசிட்னா அதுல OH குரூப் இருக்கும், அந்த OH குரூப் தான் H+ கொடுக்கும். சரி, இப்போ இதுக்கு அசிடிக் நேச்சரை நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இதனுடைய அசிடிக் நேச்சரை பத்தி இப்ப நம்ம சொல்ல போறோம். இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அதனால இது இந்த பாண்ட் பேரை இதன் பக்கம் பிடிச்சி இருக்குது. நைட்ரஜனுக்கு டெபிஷியன்சி ஆகுது. இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அதனால இது வந்து இந்த பாண்டை இதன் பக்கம் பிடிச்சி இருக்குது. நைட்ரஜனுக்கு டெபிஷியன்சி வருது. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த நைட்ரஜன் இந்த பாண்டை பிடிச்சி இதன் பக்கம் இழுக்குது. அப்போ ஆக்சிஜனுக்கு டெபிஷியன்சி வருது. இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை இதன் பக்கம் பிடிச்சி இழுக்குது, அதனால ஹைட்ரஜனுக்கு டெபிஷியன்சி வருது. ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை விட்டுட்டு H+ வெளியே போயிடுது. அதனால இந்த காம்பவுண்ட் வந்து ஆசிடா ஆக்ட் ஆகுது. இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த OH குரூப் தான் H+ கொடுக்கறதுனால இதுக்கு என்ன நேச்சர் இருக்குதுன்னா அசிடிக் நேச்சர் இருக்குது நம்ம சொல்றோம். இப்ப சொல்லுங்க, யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகம்? இங்க 2 பேர்ல. இது இன்னொரு விதமா கூட நம்ம பார்க்கலாம். எப்படி இன்னொரு விதமா பார்க்கலாம்னாக்கா இதுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் நம்பர், இதுக்கு வந்து +5 ஆக்சிடேஷன் நம்பர். இதுக்கு +3 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கனால இது இந்த நைட்ரஜன் இந்த பாண்டை எப்படி இதன் பக்கம் பிடிச்சி இழுக்குதுன்னா கம்மியான டெண்டன்சில இருக்குது. இதுக்கு +5 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கனால இது என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை இதன் பக்கம் பிடிச்சி இழுக்குது. எப்படி இருக்குதுன்னா அதிகமான டெண்டன்சில இழுக்குது.
ஸோ அப்போ இந்த OH குரூப் H+ எப்படி கொடுக்கும் பாருங்க, இந்த OH குரூப் H+ எப்படி கொடுக்கும் பாருங்க. அப்ப யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும் பாருங்க, H+ கொடுக்கக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருந்துச்சுன்னா அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இந்த HNO3 H+ ஈஸியா கொடுக்குது HNO2 விட. அப்படின்னா HNO3க்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்குது HNO2 விட அட்டு சொல்லலாம். அப்போ யாருக்கு அசிடிக் நேச்சர் இங்க அதிகம்னாக்கா இதுக்குதான். அப்படின்னா இதுதானே இந்த HNO3 கொடுத்துச்சு, இதுதானே இந்த HNO2 கொடுத்துச்சு. அப்படின்னா அசிடிக் நேச்சர் எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி போகும்போது அசிடிக் நேச்சர் N2O3 ல இருந்து N2O5 போகும்போது அசிடிக் நேச்சர் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா, இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +3, இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +5, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்ம சொல்லலாம். இப்போ P2O3 P2O5 எடுத்துக்கினா யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும், P2O5க்கு அதிகமா இருக்கும் P2O3 விட. AS2O3க்கு sp2O3க்கு எடுத்துக்கினா யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும், AS2O3க்கு அதிகமா இருக்கும் sp2O3 விட. சரி, இப்போ நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, இந்த ஆக்சைட்ஸ் எப்படி இருக்கும், இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் எப்படி எல்லாம் ஆக்சைட்ஸை கொடுக்குதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்கறது என்னன்னா ஹேலைட்ஸ். ஹேலைட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இது கொடுக்கக்கூடிய ஹேலைட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இப்போ ஹேலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரைஆக்சைட்ஸை கொடுத்துச்சோ அதே போல ட்ரைஹேலைட்ஸை கொடுக்குது. எப்படி பென்டாக்சைட்ஸை கொடுக்குதோ அதே போல பென்டா ஹேலைட்ஸை கொடுக்குது. ஆனா ஹைட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைஹைட்ரைட் மட்டும்தான் பாசிபிள், பென்டா ஹைட்ரைட் பாசிபிள் கிடையாது. சரி, ஹேலைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரைஹேலைடு பாசிபிலிட்டி இருக்குது, பென்டா ஹேலைடும் பாசிபிலிட்டி இருக்குது. சரி, இப்போ ட்ரைஹேலைட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன்ல இருந்து பிஸ்மத் வரைக்கும் எல்லாமே ட்ரைஹேலைட்ஸை கொடுக்கும். அடுத்து பென்டாலைட்ஸ், பாஸ்பரஸ்ல இருந்து பிஸ்மத் வரைக்கும் எல்லாமே பென்டாஹைலைட்ஸை கொடுக்கும். நைட்ரஜன் பென்டாஹைலைட கொடுக்காது, நைட்ரஜன் பென்டாஹைலைட தராது. ஏன்னா நைட்ரஜனால 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால நைட்ரஜன் பென்டாஹைலைட்ஸை கொடுக்காது. சரி, இப்போ இந்த பாஸ்பரஸ் பென்டாஹைலைட்ஸை கொடுக்குதுன்னா ஒன்று வந்து PF5, இன்னொன்று PCl5, இன்னொன்று PBr5, அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா PI5. இந்த PI5 பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி இல்லை, இந்த PI5 ஃபார்ம் ஆகாது. ஏன் இந்த PI5 ஃபார்ம் ஆகலை பார்த்தீங்கன்னா 5 அயோடின் ஆட்டம்ஸால பாஸ்பரஸினுடைய சரௌண்டிங்ல உட்கார முடியல. 5 அயோடின் ஆட்டம்ஸுக்கு தேவையான ஸ்பேஸ பாஸ்பரஸால கொடுக்க முடியல, அதனால PI5 எக்ஸிஸ்ட் ஆகும். சோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, பாஸ்பரஸ்க்கும் அயோடினுக்கு இடையில ஓவர்லாப்பிங் எப்படி இருக்குதுன்னா PI5 ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்குது, PI5 வந்து பாசிபிலிட்டி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்து கோவலன் நேச்சரை நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த ட்ரைஹைலைடுக்கும் பென்டாஹைலைடுக்கும் கோவலன் நேச்சர் எப்படி இருக்கும், எதுக்கு கோவலன் நேச்சர் அதிகமா இருக்கும், எதுக்கு கோவலன் நேச்சர் கம்மியா இருக்கும்ன்றத வந்து ஃபசான்ஸ் ரூலை வச்சு சொல்லணும். ஃபசான்ஸ் ரூலை வச்சுதான் யாருக்கு கோவலன் நேச்சர் அதிகம்னு சொல்ல முடியும். ட்ரைஹைலைட்ல இருக்கக்கூடியது வந்து M+3, பென்டாஹைலைட்ல இருக்கக்கூடியது வந்து M+5. ஹைலைடுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ பாத்தீங்கன்னா இது கேட்டியான், இந்த கேட்டியானுடைய நியூக்ளியஸ் ஆனியானுடைய எலக்ட்ரான் கிளவுட பிடிச்சி இழுக்கும், அதை வந்து இதனுடைய போலரைசிங் பவர் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கேட்டியானுடைய நியூக்ளியஸ் இந்த ஆனியானுடைய எலக்ட்ரான் கிளவுட பிடிச்சி இதன் பக்கம் இழுக்கும், அதை இதனுடைய போலரைசிங் பவர் என்று நம்ம சொல்லுவோம். இப்போ போலரைசிங் பவர் எப்படி இருக்குன்னா ட்ரைவேலன்ட் கேட்டியானுக்கு கம்மியா இருக்கும், பென்டாவேலன்ட் கேட்டியானுக்கு அதிகமா இருக்கும். இதுக்கு போலரைசிங் பவர் அதிகம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஆனியான் எலக்ட்ரான் கிளவுட் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி இழுத்துக்குது. அப்போ ஆனியான் எலக்ட்ரான் கிளவுட் நல்லா டிஸ்டார்ட் ஆயிட்டு கேட்டியானோட ஓவர்லாப்பிங் போயிடுது.
அப்போ ஆனியன் எலக்ட்ரான் கிளவுட் நிறைய கேட்டியானோட ஷேரிங்க்கு போனதுனால இங்க வந்து கோவலன்ட் நேச்சர் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது இங்க கோவலன்ட் நேச்சர். இங்க கோவலன்ட் நேச்சர் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது என்று சொல்றோம். இங்க கோவலன்ட் நேச்சர் வந்து கம்மியா இருக்குது இங்க நம்ம பார்க்கறோம். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆச்சுன்னா கோவலன்ட் நேச்சர் என்ன ஆகுனாக்கா ரைஸ் ஆகும். இங்க கோவலன்ட் நேச்சர் கம்மியா இருக்குது ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியா இருக்குது. இங்க கோவலன்ட் நேச்சர் அதிகமா இருக்குது, ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமா இருக்குது என்று நம்ம சொல்றோம். அடுத்து இந்த அசிடிக் நேச்சர் பேசிக் நேச்சரையும் எப்படி சொல்றோம்னாக்கா அசிடிக் நேச்சர் பேசிக் நேச்சர்னு சொல்லணும்னாக்கா நம்ம வந்து ஆக்சைட்ஸை கன்வெர்ட் பண்ணணும், அப்பதான் சொல்ல முடியும். சரி, அடுத்து வந்து இந்த ட்ரையாலைட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாலைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரையாலைட்ஸும் ஸ்டேபிளா இருக்குது, நைட்ரஜன் ட்ரையாலைடை தவிர. நைட்ரஜன் ட்ரையாலைடு வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனலா பிஹேவ் பண்ணுது. மற்ற ட்ரையாலைட்ஸ் எல்லாம் பாஸ்பரஸ் ட்ரையாலைட்ஸ், ஆர்சனிக் ட்ரையாலைட்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்குது. நைட்ரஜன் ட்ரையாலைட் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸா காமிக்குது. நைட்ரஜன் ட்ரையாலைட்ல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா NF3 ஸ்டேபிளா இருக்குது, NF3 ஸ்டேபிளா இருக்குது. மற்ற ஹாலைட்ஸ் NCl3, NBr3, Ni3 இது வந்து எப்படி இருக்குதுன்னா அன்ஸ்டேபிளா இருக்கு. NF3 மட்டும் ஸ்டேபிளா இருக்குது, மற்றது NCl3, NBr3, Ni3 எல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்குது என்று சொல்றோம். சரி, இப்போ இதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி இருக்குது? இந்த ட்ரையாலைட்ஸ் நைட்ரஜன் ட்ரையாலைட்ஸ்னுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா NF3, NCl3. யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பாத்தீங்கன்னா NF3க்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு, NCl3க்கு அதிகமா இருக்குது NBr3 விட. இப்படி நைட்ரஜனுடைய ட்ரையாலைட்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி இது போல இருக்கு. ஏன் ஸ்டெபிலிட்டி இப்படி இருக்குதுன்னா ஈஸியா சொல்லலாம். இது 2p, இங்க செகண்ட் ஷெல், இங்கேயும் செகண்ட் ஷெல் தான் ஓவர்லாப்பிங்ல இன்வால்வ் ஆயிருக்குது. இங்க செகண்ட் ஷெல், இங்க தேர்ட் ஷெல் ஓவர்லாப்பிங்ல இன்வால்வ் ஆயிருக்குது. அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் கம்மியா இருக்குது, அதனால ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸ்பெரிமெண்டால கிடைக்கக்கூடிய ஆர்டர். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, அடுத்து வந்து இந்த ட்ரையாலைட்ஸ், இந்த ஹாலைட்ஸினுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கலாம். பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், இந்த ஹாலைட்ஸ்க்கு பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த்னா இது எந்த மாதிரி பேஸா ஆக்ட் ஆகும் இதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ NF3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். லோன் பேர் இருக்கனால இது லோன் பேரை டொனேட் பண்றதுனால இது லூயிஸ் பேஸா ஆக்ட் ஆகும் என்று சொல்றோம். அடுத்து NCl3 எடுத்துக்கலாம். NCl3ல நைட்ரஜன் வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்றதுனால இது பேசிக் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த பேசிக் ஸ்ட்ரென்த் இங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்படி இருக்கும்? பேசிக் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா NCl3க்கு அதிகமா இருக்குது NF3 விட. ஏன் அன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதை. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இந்த குளோரினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எடுத்துக்கோங்க, 4 குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எடுத்துக்கோங்க 3.2. இப்போ இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது இதை விட. அப்போ இது என்ன பண்ணுது, இந்த குளோரின் இந்த பாண்டை இதன் பக்கம் பிடிச்சிருக்குது. அப்போ நைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் கிளவுட் டென்சிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ நைட்ரஜன் லோன் பேரை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மியா இருக்கும். அதனால இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். NCl3க்கு அதிகமா இருக்குது. அப்போ NBr3க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. NBr3க்கு பாத்தீங்கன்னாக்கா NBr3க்கு தான் அதிகமா இருக்கும். Ni3 எடுத்துக்கோங்க. இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், Ni3க்கு தான் அதிகமா இருக்கும் நம்ம சொல்றோம். இதே போல இப்ப நைட்ரஜன் ட்ரையாலைட்ஸ் எடுத்துக்கிட்டு பேசிக் ஸ்ட்ரென்த் சொன்னோம். இதே போல பாஸ்பரஸ் ட்ரையாலைட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். PF3, PCl3 பாத்தீங்கன்னாக்கா இங்க பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா PCl3க்கு அதிகமா இருக்குது PF3 விட. அப்போ போன கேஸ்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்து PBr3க்கு அதிகமா இருக்குது PCl3 விட, PI3க்கு அதிகமா இருக்குது PBr3 விட. அப்போ போன கேஸ்ல நைட்ரஜன் ட்ரையாலைட்ஸ்ல பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ வந்து NF3 எடுத்துக்கலாம், PF3 எடுத்துக்கலாம். இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் இங்க ரெண்டு பேருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க யாரு லோன் பேரை டொனேட் பண்ண போறாங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்கன்னா பாஸ்பரஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இங்க யார் கான்ட்ரிபியூட் பண்ணனா நைட்ரஜன் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சரௌண்டிங் ஆட்டம் பாத்தீங்கன்னா இங்கேயும் சேமா தான் இருக்குது. இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது
பாத்தீங்கன்னாக்கா NF3 வந்து அவ்வளவா காம்ப்ளெக்ஸஸா ஃபார்ம் பண்ணல. NF3 அவ்வளவா காம்ப்ளெக்ஸஸா ஃபார்ம் பண்ணல. ஆனா PF3 பாத்தீங்கன்னாக்கா செவரல் காம்ப்ளெக்ஸஸா ஃபார்ம் பண்ணுது. PF3 பாத்தீங்கன்னா செவரல் காம்ப்ளெக்ஸஸா ஃபார்ம் பண்ணுது. NF3 ஃபார்ம் பண்ணல. ஓகே. அப்படின்னா காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுதுன்னா இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா லைகாண்டா ஆக்ட் ஆகுது. அந்த காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுது. லைகாண்ட்னா அது எப்படி இருக்கும்னா லூயிஸ் பேஸா இருக்கும். லைகாண்ட்னா அது லூயிஸ் பேஸா இருக்கும். அப்போ அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது இதை விட நமக்கு தெரியுது. இப்போ ஏன் இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குதுன்றதை நம்ம இப்ப சொல்லணும். இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது இதை விடனா இது வந்து லோன் பேரை ஈஸியா டொனேட் பண்ணுது. இது ஈஸியா டொனேட் பண்ணது. எதனால? இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா 3, இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா 2.2. இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால இது லோன் பேரை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இது கம்மியா இருக்குது இதை விட. அதனாலதான் பாத்தீங்கன்னா PF3க்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் NF3 விட அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த ஹாலைட்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகுது. எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த ஹாலைட்ஸ் ஹைட்ராலிசிஸ் போது அந்த ஹைட்ராலிசிஸை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் வந்து PCl5 எடுத்துக்கலாம். PCl5 அதாவது ட்ரைஹாலைட்ஸ் பென்டாலைட்ஸ் இது வேணாலும் எடுத்துக்கோங்க ஹைட்ராலிசிஸ்ல. இந்த PCl5 ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்னென்ன ப்ராடக்ட் கொடுப்போம் நம்ம பார்க்கலாம். எப்படி ஹைட்ராலிசிஸ் நடக்குது பார்க்கலாம். இப்போ PCl5ல பாஸ்பரஸ் சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும். அதுல சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா குளோரைடு, பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு. குளோரைடுனாவே Cl வந்து சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். சரி, அப்போ சிங்கிள் பாண்ட் கொடுத்துடலாம். பாஸ்பரஸினுடைய வேலன்ஸ் ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால இது வந்து 5 பாண்ட்ஸ் தாராளமா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அடுத்து வந்து இப்போ PCl5 வாட்டர்ல ஆட் பண்றோம். என்ன ஆகுதுன்னா இந்த PCl5 வந்து வாட்டர்ல ஹைட்ராலிசிஸ் போகுது. எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கணும். இந்த பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கும். இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ பாஸ்பரஸ் என்ன பண்ணுதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ இந்த பாஸ்பரஸ் வந்து இப்போ எந்த பொசிஷனுக்கு வருதுன்னா ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரிக்கு வருது. இப்போ இது ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரிக்கு வருது. இப்போ வாட்டரை இப்படி எழுதிருங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க டேட்டிவ் பாண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஆக்சிஜன் கிட்ட ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா மாத்தலாம். மாத்தும் போது என்ன பண்ணணும்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஆக்சிஜனுக்கு +1 கொடுங்க, பாஸ்பரஸ்க்கு -1 கொடுங்க. ஏன்னா ஆக்சிஜன் வந்து கான்ட்ரிபியூட்டரா இருந்ததுனால ஆக்சிஜனுக்கு +1. பாஸ்பரஸ் ஜஸ்ட் கெயின் தான் பண்ணிச்சு, வேக்கன்ட் ஆர்பிட்டால தான் கொடுத்துச்சு. அதனால பாஸ்பரஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த பாண்ட் என்ன பண்ணனா ஆக்சிஜன் பக்கம் போகுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் எப்படி வெளியே வருதுன்னா H+ வெளியே வருது. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் வந்து Cl கிட்ட போகுது. அப்போ இது எப்படி வெளியே வருதுன்னா Cl- வெளியே வருது. அப்போ இந்த H+ இந்த Cl- சேர்ந்துக்கின்னு என்னவா வெளியே போகுதுன்னா HCl வெளியே போகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இப்போ பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா 4 குளோரின் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. பாஸ்பரஸ் கிட்ட 4 குளோரின் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த OH குரூப் இருக்குது. அப்படின்னா ஒரு Clக்கு பதிலா என்ன வந்திருக்குதுன்னா OH குரூப் வந்திருக்குது. இது ஹைட்ராலிசிஸ் போகும்போது வாட்டரோட இன்ட்ராக்ஷன் போகும்போது. இப்போ இந்த PCl5 வாட்டரோட இன்ட்ராக்ஷன் போறதுக்கு ரீசன் என்னன்னா பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆனதுனால தான். ஏன் டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா பாஸ்பரஸால வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்க முடிஞ்சிச்சு, ஆக்சிஜனால லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் கிரியேட் ஆச்சு. பாண்ட் கிரியேட் ஆனதுனால தான் இப்படி மாறிச்சு. அப்படின்னா இந்த Clக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணா OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணலாம். சரி, இதே போல அடுத்த Cl குரூப்பையும் OH குரூப்பால ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்த Clயும் என்ன பண்றேன்னா OH ஆல ரீப்ளேஸ் பண்றோம். அடுத்த Clயும் OH ஆல இப்போ ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ என்ன செய்யறோம்னா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றோம். இந்த பாண்ட் வந்து இங்கிக்கு போகுது, அந்த பாண்ட் இங்கிக்கு போனோம்னா இந்த பாண்ட் இங்கிக்கு போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹைட்ரஜன் வந்து பாண்டை லூஸ் பண்ணதுனால H+ மாறுது. இந்த ஆக்சிஜன் பாண்டை கெயின் பண்ணதுனால OH- மாறுது. இந்த H+ OH- சேர்ந்து வாட்டரா வெளியே போகுது. அப்படி வாட்டரா வெளியே போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது. அடுத்து இந்த பாஸ்பரஸ் கிட்ட 3Cl இருக்குது.
இது என்னன்னு சொல்லணும்னா பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு என்று சொல்றோம். இதை வந்து பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு. அப்போ இந்த PCl5 ஹைட்ராலிசிஸ் போனதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா POCl3 கிடைச்சிருக்குது, பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு கிடைச்சிருக்குது. இது வந்து ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் போகுது. இப்போ ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் போகுதுன்னா சிஎலுக்கு பதிலாக என்ன கொடுக்குறீங்கன்னா OH குரூப்பை கொடுங்க. சிஎலுக்கு பதிலாக OH குரூப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல கிடைக்கும். அடுத்து இன்னொரு சிஎலுக்கு பதிலாக OH குரூப்பை கொடுங்க. இன்னொரு சிஎலுக்கு பதிலாக இப்போ OH குரூப் கொடுக்குறோம். இப்படி கிடைச்சிருக்குது. அடுத்து இன்னொரு சிஎலுக்கு பதிலாக OH குரூப் கொடுங்க. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுவோம். ஹைட்ராலிசிஸ்னா சிஎலுக்கு பதிலாக OH கொடுக்கலாம். இப்போ இப்படி கொடுத்துருக்கோம். இதை தான் என்னன்னு சொல்றோம்னா ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் என்று சொல்றோம். ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் என்று இங்க சொல்றோம். அப்போ பாத்தீங்கன்னா PCl5 என்ன ஆயிருக்குதுன்னா ஹைட்ராலிசிஸ் போயிருக்குது என்று நமக்கு தெரியும். PCl5 ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன கொடுத்துருக்குதுன்னா ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிடை கொடுக்குது என்று சொல்றோம். இதே போலதான் மற்ற பென்டா ஆலைட்ஸும் ஹைட்ராலிசிஸ்க்கு போகுது என்று நம்ம சொல்றோம். PCl5 போகுது, PBr5 போகுது, ASCl5 ஆர்சனிக் பென்டாக்ளோரைடு வந்து ஹைட்ராலிசிஸ் போகுது என்று நம்ம பார்க்கறோம். சரி, அப்போ இந்த பென்டா ஆலைட்ஸ் ஹைட்ராலிசிஸ் போறதுக்கு ரீசன் என்னன்னா சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால தான் ஹைட்ராலிசிஸ் நடக்குது என்று நமக்கு தெரியுது. இப்போ அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ட்ரையாலைட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாலைட்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகுமா? அப்படி ஹைட்ராலிசிஸ் போனா என்ன கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா அதுக்கு முன்ன இங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம். இங்க என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோம்னாக்கா PCl5 ஹைட்ராலிசிஸ் போகுது. ஹைட்ராலிசிஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னா POCl3. அடுத்து வந்து இந்த POCl3 வேணும்னா இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதை பேலன்ஸ் பண்ணும்போது இப்படி 2HCl எழுதிக்கோங்க. அடுத்து என்ன ஆகுதுனாக்கா இது போல கிடைக்குது. இந்த POCl3 ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் போச்சு. ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் போயிட்டு நமக்கு என்ன கொடுத்துச்சுன்னா H3PO4 கொடுத்துச்சு என்று நம்ம சொல்றோம். இந்த Cl எல்லாம் HCl வெளியே போயிடுச்சு. இப்போ வந்து இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் இங்க 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அதனால 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டா வரும். இது போல சொல்றோம். அப்போ PCl5 ஹைட்ராலிசிஸ் போயிட்டு பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு இருக்குது. இது ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் போயிட்டு H3PO4 இருக்குது. அப்போ நெட் ரியாக்ஷன் என்ன பாத்தீங்கன்னாக்கா இப்போ PCl5 கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னாக்கா H3PO4 கிடைக்கும். PCl5 லாஸ்ட்ல கொடுக்கக்கூடியது என்னன்னா H3PO4. எப்படி சொல்றோம்? இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். Cl வந்து 5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது. அதனால இப்படி எழுதலாம். ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த PCl5 பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா POCl3 கொடுக்கும். POCl3 ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா H3PO4 கொடுக்கும். PCl5 கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா H3PO4 கொடுக்கும் நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ வந்து பென்டா ஆலைட்ஸ் எப்படி ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நைட்ரஜன் பென்டா ஆலைட் ஹைட்ராலிசிஸ் போகுமானா ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பென்டா ஆலைட்ஸை கொடுக்கவே கொடுக்காது. நைட்ரஜன் பென்டா ஆலைட்ஸ் பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ நைட்ரஜன் பென்டா ஆலைட்ஸ் பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனால 5 கோலன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணவே முடியாது. நைட்ரஜன் 5 கோலன் பாண்ட்ஸை எந்த நேரத்திலும் ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. அதனால நைட்ரஜன் பென்டா ஆலைட்ஸ் பாசிபிலிட்டியே கிடையாது. சரி, இப்ப பென்டா ஆலைட்ஸ் எப்படி ஹைட்ராலிசிஸ் போச்சு என்று நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ட்ரையாலைட்ஸ் எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுது என்று நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா PCl3 எடுத்துக்கலாம். இந்த PCl3 ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கொடுக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்போ PCl3ல நம்ம எடுத்துக்கிறது என்னன்னாக்கா இதனுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. PCl3ல அடுத்து வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கோங்க. இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்தாச்சு. இப்போ இது எங்கேக்கு போகுதுன்னா இது ஹைட்ராலிசிஸ்க்கு போக போகுது. இப்போ இது ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பாஸ்பரஸ் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா பாஸ்பரஸ் இதுகிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது, இங்க ஒரு Cl இருக்குது, அடுத்து இன்னொரு Cl, அடுத்து இன்னொரு Cl, அடுத்து வந்து வாட்டர். இப்போ நம்ம வந்து டைரக்டா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்துடலாம். ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளஸ் பாஸ்பரஸ்க்கு நெகட்டிவ். அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் பக்கம் போகும், இந்த பாண்ட் Cl பக்கம் போகும். அப்ப என்ன வெளியே போகும்னு பாத்தீங்கன்னா HCl வெளியே போகுது.
இப்போ HCl வெளியே போச்சுன்னா இப்போ பாஸ்பரஸ் கிட்ட இப்போ ஒரு லோன் பேர் இருக்குது, அடுத்து ஒரு Cl, அடுத்து ஒரு OH குரூப், அடுத்து ஒரு Cl. அதாவது ஒரு Clக்கு பதிலா என்ன வந்திருக்குதுன்னா ஒரு OH குரூப் வந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு Clக்கு பதிலா ஒரு OH குரூப் வந்திருக்குது. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா நைட்ரஜன் வந்து பென்டாக்சைடு ஏன் ஃபார்ம் பண்ணுதுன்னு கேக்குறீங்க. ஏன் பென்டாக்சைடு ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த பென்டாக்சைடுல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நீங்க எப்படி கொஸ்டின் கேக்குறீங்கன்னா நைட்ரஜன் வந்து பென்டா ஆலைடா ஃபார்ம் பண்ணாது, ஏன்னா நைட்ரஜன் வந்து 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நைட்ரஜன் எப்படி பென்டாக்சைடை ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்க கேட்குறீங்க. நைட்ரஜன் பென்டாக்சைடுல ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட 4 பாண்ட்ஸ் தான் இருக்கும், 5 பாண்ட்ஸ் இருக்காது. அதனால அது பென்டாக்சைடை ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு மேல பார்க்க போறோம், அதெல்லாம் இருக்குது, டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்து வந்து இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு சிஎலுக்கு பதிலா ஒரு OH குரூப்பை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரி, ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துட்டு போங்க. ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் என்ன பண்ணணும்னா சிஎலுக்கு பதிலா OH குரூப்பை கொடுக்கணும். சரி, இப்போ சிஎலுக்கு பதிலா ஒரு OH குரூப்பை கொடுத்துடலாம். சிஎலுக்கு பதிலா ஒரு OH குரூப்பை கொடுத்தாச்சு. சரி, அடுத்து வந்து இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ இது மாதிரி பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுனாக்கா, இப்போ இப்படி பண்ணீங்கன்னாக்கா என்ன ஆகுது பாருங்க. P+1O(Cl) அடுத்து ஒரு லோன் பேர் வந்து ஒரு வாட்டர் மாலிகுலை இங்க ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து என்ன செய்யறோம்னாக்கா, சரி இது போல நம்ம இங்க கொடுத்துட்டோம். சரி, ஓகே. இந்த PCl ஃபைல்ல இருந்து வரும்போது எப்படி பாசிபிலிட்டி வந்தோமோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி இங்க வந்திருக்கோம். அடுத்து இந்த ஸ்பீசிஸை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். என்ன ஸ்பீசிஸ்னா அதுக்கிட்ட 2 OH குரூப்ஸ் இருந்துச்சு, அடுத்து ஒரு Cl இருந்துச்சு. இந்த ஸ்பீசிஸை நான் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் போறேன். ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் போகும்போது என்ன கிடைக்காதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த Cl பதிலா OH குரூப்பை கொடுக்கலாம். அந்த Cl பதிலா இப்போ OH குரூப்பை கொடுத்துருக்கோம். அதாவது அந்த Cl பதிலா OH குரூப்பை கொடுக்கறத விட நம்ம இப்படி பார்க்கலாம். இங்க Cl அப்படியே எழுதிக்கலாம், இங்க OH அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வாட்டர் மாலிகுல் இன்ட்ராக்ஷன் வருது. வாட்டர் மாலிகுல் வரக்கூடிய இன்ட்ராக்ஷனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம நார்மலா பார்த்த மாதிரி பார்த்தலாம். அப்புறம் வந்து வேற பாசிபிலிட்டி என்னன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Cl பதிலா OH கொடுக்கலாம். சரி, Cl பதிலா OH கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆக்சி ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. பிராக்டிக்கலா இந்த மாதிரி ஆக்சி ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. இது வந்து நாட் பாசிபிள். சரி, நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா Cl பதிலா OH குரூப் கொடுப்போம். அது மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனா இது மாதிரி வரல, எக்ஸ்பெரிமெண்ட்ல இது மாதிரி இல்லை. சரி, அப்போ அடுத்த பாசிபிலிட்டிக்கு போகலாம். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன பாசிபிலிட்டி மாதிரி பண்ணக்கூடாது, வேற பாசிபிலிட்டியில ட்ரை பண்ணணும். இந்த லோன் பேரை வந்து பாஸ்பரஸ் வந்து நைட்ரஜனுக்கு கொடுக்குது. நீங்க சொன்னது, நீங்க வந்து என்ன கேட்குறீங்கன்னா H3PO3 எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லை, இந்த மாதிரி ஆசிட் இருக்குது இல்லை, அப்போ ஏன் இது பாசிபிலிட்டி இல்லைன்ட்டு நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க கரெக்டு தான். H3PO3 எக்ஸிஸ்ட் ஆகுது. இது என்னன்னா டைபேசிக் ஆசிட். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது டைபேசிக் ஆசிட்னு சொல்லுது. இது வந்து ட்ரைபேசிக் ஆசிட் கிடையாது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். இது ட்ரைபேசிக் ஆசிட் கிடையாது, இது டைபேசிக் ஆசிட். அப்படின்னா இதால 2H+ அயன்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா இது கிட்ட 2